அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அதேமாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துக்கிட்டே வரோங்க. நம்ம ஒரு 12th முடிக்கிற மாணவர்களுக்கு அடுத்து என்ன மாதிரியான நுழைவுத் தேர்வுகள் வருது, எந்தெந்த கல்லூரிகளில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் சொல்கிறோம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான பொறியியல் கல்லூரி, தமிழ்நாட்டோட மிக பழமையான பொறியியல் கல்லூரி மற்றும் பாரம்பரியமிக்க பொறியியல் கல்லூரியான குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிறத கேசிடின்னு சொல்லுவாங்க, குமரகுரு காலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வரக்கூடிய 2025-26 அகாடமிக் இயருக்கான அட்மிஷன்ஸுங்கிறது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இப்போ இந்த குமரகுரு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான ப்ரொசீஜர் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா த்ரூ கவுன்சிலிங். ஸோ 65% இடங்கள் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கொடுத்துருவாங்க. அது உங்களுடைய +2 மார்க்கை மட்டும் பேஸ் பண்ணி அட்மிஷன்ஸுங்கிறது கொடுக்குறாங்க. அதுபோக மிச்சம் இருக்கிற 35% சீட்ஸை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்ஸுன்னு சொல்கிறாங்க. அந்த 35% சீட்ஸ்க்கான மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கான அட்மிஷன்ஸுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற தகவல் தான் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருடங்களை கடந்த ஒரு பாரம்பரியமிக்க கல்வி நிறுவனம். ஸோ இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணுறதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ்ங்கிறது ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ அட்மிஷன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கான அட்மிஷன்ஸுங்கிறது ஓப்பன் ஆகி இருக்குது. 2025-26க்கான அட்மிஷன்ஸுங்கிறது ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ என்னென்ன அட்மிஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஜி அட்மிஷன்ஸ் 2025. யூஜி அட்மிஷன்ஸ்னால் பிஇ பிடெக் ப்ரோக்ராம்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான +2 முடித்த மாணவர்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான அட்மிஷன்ஸுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. அதுபோக லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன்ஸ். லேட்டரல் என்ட்ரினா இப்போ பாலிடெக்னிக் கல்லூரிகளில் டிப்ளமோ படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் நேரடியாக 2ஆம் வருடம் பிஇ பிடெக் படிப்பதற்கான அட்மிஷனுங்கிறதும் ஸ்டார்ட் ஆகிருச்சு. பிஜி அட்மிஷன்னா யூஜி முடித்தவங்க பிஜியில் எம்இ எம்டெக் எம்பிஏ எம்சிஏ இந்த மாதிரியான படிப்புகளுக்கான அட்மிஷன்ஸுங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்டில் சேர விரும்புகிறீங்கன்னா மற்ற கல்லூரிகளில் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டேரெக்டாக நீங்கள் வாட் எவர் தி டொனேஷன் ஆர் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இவங்க சில அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலுமே கம்பல்சரி அப்ளை பண்ணி அந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி இவங்க கூப்பிடுவாங்க. ஒரு இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறமேல் தான் நம்மளுக்கு இந்த அட்மிஷன்ஸுங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. கடந்த வருடங்களில் கிட்டத்தட்ட 616 கம்பெனி பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க. அதில் 53% கம்பெனிஸ் கோர் கம்பெனிஸுங்கிறாங்க. 27% ஆஃப் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஒரு 11% தான் பார்த்திங்கன்னா ஐடி சர்வீஸ் கம்பெனிஸாகவும் 9% பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் பேஸ் பண்ணியும் வந்திருக்கிறதா 2024 சொல்கிறாங்க. கோர் கம்பெனி மட்டுமே கிட்டத்தட்ட 326 கோர் கம்பெனிஸ் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் 169 கம்பெனிஸாகவும், மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் 56 கம்பெனிஸும் மற்றும் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் ஒரு 65 கம்பெனிஸும் வந்திருக்கதா சொல்கிறாங்க. இதில் இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த யூஜி அட்மிஷன்ஸுங்கிறப்ப இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது பிஇ பிடெக் நீங்கள் இந்த கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்றதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இங்கே கேட்டிருக்க டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகினில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராசஸும் பார்க்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுற சொல்கிறாங்க. அந்த ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும். அதில் தான் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் ஃபில் பண்ணணும். தென் அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் ஃபார்ம் கிரியேட் ஆகும். அந்த அக்னாலஜ்மெண்ட் ஃபார்மை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட்றப்ப நீங்கள் போய் அட்டன் பண்ணணும். அவங்க வைக்கிற இன்டர்வியூஸில் அட்டன் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கிற மாதிரி இதில் எதுவுமே போடலை. பட் ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் மட்டும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 14 வகையான யூஜி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. பிஇ பிடெக் ப்ரோக்ராம்ஸுங்கிறது ஒரு 14 வகையான பிஇ பிடெக் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதுபோக எம்இ எம்டெக் எம்பிஏ எம்சிஏ மட்டுமே ஒரு 14 வகையான போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ப்ளஸ் பிஜி பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸுமே
இருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அட்மிஷன் சம்மந்தப்பட்ட தகவல்கள். இது மாதிரி ஒவ்வொரு கல்லூரிகள் பற்றின தகவல்கள் மற்றும் ஒவ்வொரு கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிறத யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.